ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ட்ரிப்போட லாஸ்ட் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையிலேயே எழும்பி அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் தந்தாங்க. சாப்பிட்டு ஃப்ளையிங் ராவனா போகலான்னு வழிகிட்டாச்சு. போனால் அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. சரியான ஃபஸ்ட்டுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸையும் விளையாடுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு லிட்டில் அடம் ஸ்பீக் போயிட்டு வரலாமான்னு சொல்லி ஏற ஆரம்பித்தோம். நானும் சின்ன இடம் தான் ஏறிடலான்னு ஏறினா ஏற அது போய்கிட்டே இருக்குது. சரியான டயர்ட் ஆகிட்டேன். காலையிலேயே அங்கே பார்த்தா என்னோட குட்டி குட்டி ஆக்கள் எல்லாம் கடை அரித்து போகிறாங்க. நான் சோர்ந்து தண்ணியை குடிச்சு ஒவ்வொரு இடமா நின்று சபான்னு ஒரு வழியாக ஏறி முடித்தா அந்த வியூ அவ்வளோ கஷ்டப்பட்டு தருணத்துக்கு வறுத்து தான். அங்கே போயிட்டு நான் 2 ஃபோட்டோ இஷ்டத்துக்கு எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு ஃபாரினர் ஒரு ஆள் பிடிச்சி எங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்தாரீங்களான்னு கேட்டேன். அவையும் ஃபோட்டோ எடுத்திருந்தா அவையோட ஒரு கிளிக்கு. பிறகு அப்படியே அங்கேருந்து இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கடகடண்டு இறங்கி வந்து திருப்பி சிப்லைன் போகலான்னு 2 பேரும் வழிகட்டாச்சு. போகிற வரைக்கும் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்காங்க. கடும் சந்தோஷம். அங்கே போய் அவடத்திட்ட நின்றா உதறுது கை காலெல்லாம். இல்லை நான் போகலை, நான் போக மாட்டேன், நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லிட்டே நின்றுட்டேன். பிறகு ஒரு 10 நிமிஷம் அது இப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணி ஒரு வழியாக மனசை கல்லாக்கி போக வலிக்கிட்டாச்சு. ஆனால் உண்மையாக போக்குள்ளே செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. இன்னொருத்தனை போகலான்ற மாதிரி இருந்துச்சு. ஷிப்லைனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 5000, நானும் நவதாசம் போயிருந்தோம். 2 பேருக்கும் 10,000. அவங்க வந்து கோப்ரோ தாரன்னு சொன்னால் அதுக்கு 2500 ரூபா. இல்லை நமக்கு ட்ரோன் தாரன்னு சொன்னால் அதுக்கு வந்து 4000 ரூபா. இல்லை நம்மளோட ஃபோனையும் கொண்டு போகலாம். ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒரு கவர் தருவாங்க. கவர் கையில் மாட்டி விடுவாங்க. அதுக்கு வந்து 1500 ரூபா. இப்போ நான் வந்து கோப்ரோ எடுத்தேன். நவதாஸ் வந்து ஃபோனுக்கு கவர் வாங்கி எடுத்துச்சு. 2 பேரும் பறக்கிறோம். பார்த்தா அது டப்புன்னு முடிஞ்சு. பிறகு வந்து இடத்துல நின்று ஒரு 2 ஃபோட்டோ. பிறகு அங்கேருந்து அப்படியே அந்த ஊஞ்சல் அது இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அதே மாதிரி தான் ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதிலலாம் போகல பெருசாக. இது மாதிரி தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நைனாட்சிக்கு வலிக்கிட்டோம். நைனாட்சிக்கு வேறு ரூட் ஒன்று போய் வலிக்கிட்டோம். அது டைரெக்டாக அந்த பாலத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுலேயும் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே டைரெக்டாக வீட்டு தான் போக வலிக்கிட்டது. பட் போகிற வழியில் இந்த துணிந்தையை பார்த்து வாட்டர்ஃபால் வரைக்கும் போவேன்னா நான் உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன கடைகளுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி நோதாசை நிப்பாட்டி கடையில் மட்டும் பார்த்தேன். வேண்டாம் வாட்டர்ஃபால் ஏறணும். லிட்டில் அடம் ஸ்பீக் ஏறினேன். டயர்ட். பட் ஆல்ரெடி அந்த வாட்டர்ஃபால் பார்த்தாச்சு தானே. ஸோ அந்த கடைகளில் மட்டும் சின்னதாக சாமான்லாம் வாங்கிட்டு திருப்பி அப்படியே வார வெளில பகல் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பார்க்குற இடமெல்லாம் அழகாக தான் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலே இருந்து அவராலையும் ஓடி ஒரு கட்டத்தில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்துருந்தோம். அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. சூரியன் அப்படியே தங்க கூடாரமாக இருக்கலோ. அப்படியே சன்செட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 7 மணி மாதிரி வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான் எங்களோட ட்ரிப் முடிஞ்சிட்டு. பாய்.